அண்ட் நீங்க குட் பேட் அக்லி அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட அந்த இடத்துலயும் டாக்குமெண்ட்ரிக்கான சில வேலைகள் நடக்கப்பட்டது நாங்க கேள்விப்பட்டோம். உண்மையாங்க வேலை அது? நடந்துச்சுயா. அ, வேலை நடந்துச்சு. ஒரு 3, 4 கேமராமேன் வந்து அ, அ. எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கய்யா. ம். சிறப்புங்க. லைக் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாடும்போது மக்கள் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க இல்லையா? இந்த அன்பு இப்ப நீங்க எப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வருவீங்க? எப்ப சென்னைக்கு வருவீங்க? அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் நான் சொல்ல போறீங்க? கண்டிப்பாய்யா. இந்த ஹரிஸ் இருக்காரு டைரக்டரு இந்த படத்துக்கு ம், குட் பேட் ம். அக்லிக்கு. அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல இத முடிச்சுருவோம்னா, அப்புறம் நம்ப ஒரு ஷோ செய்றதுக்கு நான் மலேசியால வந்து எல்லாம் கரெக்ட்டா பேசிக்கிறேன்னு. நான் முழுக்க முழுக்க நம்புறேன். அங்க நம்மளோட ஷோ ஓடும்யா. ஆனா எப்பன்னு தான் தெரியாது. ஆனா கண்டிப்பா நம்ப அங்க ஷோ செய்வோம். நம்ம தமிழ்நாட்ட சுத்தியா எல்லா ஊரையும். அது சிறப்புங்க. சரி. அதுதான் ரொம்ப காத்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இப்ப நீங்க பா. ரஞ்சித் ம். அவர்களுடைய கபாலி படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நெறைய படங்கள் வாய்ப்புகள் வந்திருக்கும்ல என்ன? அது மாரி நீங்க தவறவிட்ட படங்கள் வாய்ப்புகள் ஆமாய்யா. ஏதாவது ஆமா, குறிப்பிட்டு ஆமா. சொல்ல முடியுமா? ஆ ஏதாவது தவறவிட்ட பட வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு மலேசியால ரொம்ப படத்துக்கு நான் போயிருக்கேன்யா. ம், பாட்டு ம். படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த கெஸ் ஆர்டிஸ்ட்டா போவேன். அது என்ன சொல்லுவாங்க? என்னமோ அதுக்கெல்லாம் போவேன். அ த தமிழ்நாடுன்னு சொன்னா கபாலி முடிஞ்சு இதுதான். குட் பேட் அக்லிக்கு தான் நம்மளைய கூப்ட்டுருக்காங்க. சிறப்புங்க.